வணக்கம் கோவை சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரெடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள். என்னங்க இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படின்ற மாதிரி சம்பவம் தான் இது. காமெடி நடிகரா திரைத்துறையில என்ட்ரியை கொடுத்து ஹீரோவா மாறி இருக்கக்கூடிய 3 முக்கியமான நடிகர்கள் ஒரே நாள்ல தன்னோட படங்களை ரிலீஸ் செய்ய போறாங்க. இது தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான நாளா கூட இருக்கலாம். ஆனா இந்த 3 திரைப்படங்கள்ல இருந்து எந்த திரைப்படம் பெஸ்டா இருக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கணும். என்ன நடந்திருக்கு, என்ன அப்டேட் அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். யோகி பாபு கதாநாயகனா நடிச்சிருக்க திரைப்படம் தான் ஜோரா கையை தட்டுங்க. யோகி பாபுவை பொறுத்தளவுக்கு ஒரு காமெடினா தமிழ் சினிமாக்குள்ள வந்திருந்தாலும் இப்ப அடுத்தடுத்த திரைப்படங்கள்ல ஹீரோவா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில தான் ஜோரா கையை தட்டுக்க படத்தை பொறுத்தளவுக்கு வரக்கூடிய மே 16ஆம் தேதி கோலாகலமா வெளியாகி இருக்கு. இதே தேதியிலேயே பெண்ணிலா கபாடி குழு படத்தின் மூலமா காமெடி நடிகரா அறிமுகமாகி தமிழ் சினிமாவுல முன்னணி நடிகரா மாறி இருக்கவர் தான் சூரி. அண்மையில இவரோட நடிப்புல வெற்றிமாறன் இயக்கத்துல விடுதலை திரைப்படமானது வெளியாகி இருந்துச்சு. மிகப்பெரிய மெகா ஹிட் அப்படின்னு தான் சொல்லியாகணும். மக்கள் மத்தியில நல்ல ஹீரோ அப்படின்ற பெயரையும் எடுத்திருக்காரு. இப்ப பிரசாந்த் பாண்டியராஜ் இயக்கத்துல மாமன் அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்காரு சூரி. இந்த திரைப்படமுமே மே 16ஆம் தேதி வெளியாகி இருக்கு. அடுத்தா இந்த ஒரு லிஸ்ட்ல சந்தானம். சந்தானத்தை பத்தி சொல்லவே தேவையில்லை. ஒரு காமெடி நடிகர் பல கோடிகள்ல சம்பளம் வாங்குற அளவுக்கு ரொம்ப பிஸியா இருந்துகிட்டு இருந்தாரு. அதற்கு பிறகுதான் ஹீரோவா என்ட்ரி கொடுத்தாரு. தமிழ் சினிமாவுல அடுத்தடுத்த படங்கள்ல தொடர்ந்து ஹீரோவா நடிச்சுக்கிட்டு இருந்து இனிமே ஹீரோவா மட்டும்தான் நடிப்பேன் அப்படிங்கறதுல உறுதியாவே இருந்தாரு. அவரோட நடிப்புல டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படமுமே மே 16ஆம் தேதி கோலாகலமா வெளியாகி இருக்கு. யோகி பாபு, சூரி, சந்தானம்னு இவங்க 3 பேருமே தமிழ் திரையுலக பொறுத்தளவுக்கு காமெடினா உள்ள வந்து ஹீரோவா மாறின நடிகர்கள். இவங்க 3 பேரோட படமுமே ஒரே நாள்ல வெளியாக போகுது. இந்த ஒரு ரேஸ்ல எந்த திரைப்படம் வெல்ல போகுது அப்படிங்கறத நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம். வணக்கம் கோவை சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரெடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள்.